சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம இப்போ ஏன் சுதா? இல்ல ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. நம்ம செய்யறது வந்து வெஜிடேரியன். ஓகே, சில பேர் வந்து நான் வெஜிடேரியன் ஆசைப்படுவாங்க. அதுக்கு என்ன தேவையோ அது நான் சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணதுதான். நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் இப்ப வெஜிடேரியன் செய்யறேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இது சிப்பியில ரொம்ப நேரம் ஆகும். நான் என்ன செய்வேன், எவ்வளவு நேரம் சுருட்ட முடியாது சுருட்டிட்டு அது பொரிச்சு எடுத்துருவோம். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். எங்க பேசிட்டு டவுன் கறி எனக்கு வேணும். ஹஸ்பண்ட் இருக்கா பாக்குறேன். சாரதா என்டர்பிரைஸ் அவர்கள் வந்து யோம்பேங்ல இருந்து கேட்டரிங் அண்ட் பேக்கிங் செய்யறாங்க. மெயின் பிசினஸா பார்ட் டைமா அவங்க வந்து எடுகேஷன், அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறாங்க. யாரா ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறாங்க. ரெண்டு வகையாக பிரிக்கப்படும் ஆன்லைன் கிளாஸஸ். பட்ஜெட் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு வகையும், இரண்டாவது வகை வந்து பேக்கிங் கேக் கிளாஸஸ். ஸோ பட்ஜெட் கிளாஸ்ல இருந்து அந்த கூவே மூவே பலகாரங்கள், இனிப்பு பலகாரங்கள் எல்லாமே வந்து சொல்லிப்படும். ஸோ நம்மளோட கிளாஸஸ் சாரதா என்டர்பிரைஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஜூம் ஆப்ல தான் நடத்தப்படுவாங்க. அது பிறகு அவங்க வந்து நம்ம சாரதா என்டர்பிரைஸ் வந்து வீடியோ ரெக்கார்டிங் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, ஜாயின் பண்ண அத்தனை பார்ட்டிசிபென்ட்க்கும் நாங்கள் டோக்கன் இல்லைன்னா சர்டிஃபிகேட் கொடுப்போம். பட்ஜெட் கிளாஸ்னா டோக்கன் பேட்ச் கிடைக்கும். இதுவே வந்து பேக்கிங் கிளாஸஸ்னா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிவார்ட் சேலஞ்செலாம் இருக்குது. கலந்துக்கோங்க. தொடர்ந்து எங்கள் கிளாஸுக்கு வந்துட்டே இருங்க. வெல்கம் டு எவ்ரி ஒன். கே 7:05 ஆச்சு. அனைவருக்கும் வணக்கம். நன்றி டு ஜாயினிங். நான் வந்து எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்டா. ஓகேவா? மியூட் ஆல். மீட் பண்ணிடு. ஓகே, நம்மளோட இப்ப வந்து சேஃப் ஒன்றும் இல்லை. சேஃப் நில்லுங்க நில்லுங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ணுங்க. உங்களை அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. ஓகேயா? ஓகே, வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருங்க சேஃப். இருபத்தி ஒரு பேர் தான் இருக்காங்க. ஆமா. ஓகே. ஆமா, சில பேர் வரல. ஓகே, நீங்க பாருங்க. நம்ம வந்து இன்னைக்கு வெஜிடேரியன் செய்ய போறோம். ஆனா ஸ்கிப் பண்ணதான் எல்லாமே வந்து நான் வெஜிடேரியன் என்ன சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து மல்லி எல்லாத்துக்கும் தெரியல. இப்போ தும்பாரன்னுவாங்க. இது ஒரு டிபிஎஸ்பி டேபிள் ஸ்பூனா, டிபிஎஸ்பி இது ஒரு ஸ்பூனா. இது வந்து பெரிய ஜீரகம், பெரிய ஜீரகம். ஓகேங்களா? பெரிய ஜீரகம். இதை நம்ம என்ன செய்யறோம் தெரியுதா? லேசா வறுத்துக்கணும். ஓகேங்களா? இதுல இருந்து நீங்க வந்து ஓகே, நீங்க பட்டை மிளகா 2 3 கிள்ளி கூட போடலாம். பட்டை மிளகா வரப்புக்கு. ஆனா நான் என்ன செய்யறேன், நான் சிம்பிளா செய்யறதுனால நான் என்ன செய்யறேன், நம்ம வந்து பாபாஸோட டாக்கிங் இருக்குதுல, அது நான் போடுறேன். இப்ப நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் வரப்பா ஸ்பைசியா வேணும்னா பட்டை மிளகா இருக்குதுல, நீங்க பட்டை மிளகா வறுத்துக்கலாம். பட்டை மிளகா ரொம்ப வேணாம், ஒரு 4 போதும். ஓகேங்களா? அது ஸ்பைசியா உங்களுக்கு தெரியும். அந்த கலரும் உங்களுக்கு வந்து அழகா எடுத்து கொடுக்கும் அந்த கலரு. நான் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் போல. ஓகே, நம்மள போடுமே, இதுக்கு நம்ம போடுவோம். இல்லையா அக்கா? ஒரு 3 பட்டை மிளகா போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, இது வந்து லேசா இதுல வறுத்துக்கணும் எல்லாமே. ஓகே, பட்டை மிளகா ஆப்ஷன் தான். நீங்க போனா போடலாம், போடலாம். ஆனா போட்டா அது ஒரு கலர் வந்து உங்களுக்கு வித்தியாசம், நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நல்லா லேசா வறுத்தா போதும். லேசா வறுத்துக்கணும். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தானே? ஒரு டேபிள் ஸ்பூன் டிபிஎஸ்பியா, இது ஒரு இது ஒண்ணு, பெருஞ்சீரகம் ஒண்ணு. ஓகேங்களா? லேசா நல்லா வறுத்துக்கணும். இந்த கரண்டி எங்க இருக்கிறது நிக்குதா? எல்லாத்துக்கும் தெரியுது தானே? சுதா, எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுது சேஃப். ஓகே, உங்களுக்கு தெரியல. ரொம்ப வந்து தீஞ்சு வைக்காதுங்க. ஜஸ்ட் அது லேசா ஒரு 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 கலர், ஒரு மாறு கலர் வரும். அதே போதும் நம்மளுக்கு. அந்த திக்கு வேற சத்தம் கேட்கும்.
ரொம்ப காரம் போட வேணாம். ஆக்சுவலி 2 3 போதும். அது வந்து ஒரு கலருக்கு தான். இது காரம் கொடுக்கும். ஓகேவா? ஓகே போதும். ஜஸ்டா உங்களுக்கு தெரியுது தானே? தெரியும். இது உங்களுக்கு வேணுமா? எத்தனை நிமிஷம் நம்ம கொடுக்கணும்? நினைக்கிறேன் ஒரு ஏதோ ஒரு செகண்ட் தான். அந்த டிக் டிக்கு சத்தம் கேக்குது, அதோட நிப்பாட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு அது அது ஒரு மாதிரி ஒரு வெடிக்கும் சத்தம் கேட்கும், நிப்பாட்டுருங்க. கூடாது. நம்ம வீட்டு பெண்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவு நேரம் வறுக்கணும்னு. ரொம்ப நேரம் வறுக்க வேணும். தீ வச்சிடாதீங்க. ஓகே, நம்ம என்ன செய்யறோம்? ஆஹ் இதுல நான் வந்து நம்ம அந்த ஸ்டைல நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? இதை நான் என்ன செய்யறேன், இத தும்போல லேசா நான் வந்து இடிக்கிறேன். எனக்கு வந்து அங்கங்க தெப்பி தெப்பியா இருக்குனாங்க. ஓகே, பிளான் பண்ணவங்க பிளான் பண்ணலாம். நம்மளுக்கிட்ட அந்த கிரைங்க இருக்குதுல சின்னது இது, அதை கூட நீங்க பிளான் பண்ணலாம். ஆனா நான் வந்து கொஞ்சம் தெப்பி தெப்பியா இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் இது பண்றேன். ஓகேவா? அது பிறகு நம்ம பிளான் பண்ணிடுவோம். இது போல இது வந்து நான் வந்து லேசா வறுத்துட்டேன். அது இதுல மிஷின் அரைக்கும் அதை அரைஞ்சிடும். மல்லி பெரிஞ்சிருக்கும். ஓகே, நீங்க இந்த பட்டம் லேசா விட்டீங்க, அது காஞ்சிரும், டக்கு டக்கு சத்தம் கேட்கணும். அது இது பயிரும். அது ஸ்பைசிக்கு தான். நான் வச்சு நான் போட கூட நினைச்சேன். சரி, நீங்க கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பார்க்கணும். நீங்க பிளாண்ட் அடுக்கோங்க, நீங்க அரைச்சிக்கலாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் லேசா தெப்பி தெப்பியா இருக்கனால நான் வந்து கொஞ்ச நேரம் இந்த தும்ப இதுல கொஞ்ச நேரம் இது பண்ணிக்கிட்டேன் லெசுல. ஓகே. ஓகே, நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஆக்சுவலி இது எப்படின்னா நான் பிளாண்ட தான் பண்ணுவேன். ஓகே, நம்ம எடுத்துக்கலாம் இப்ப. ஓகேவா? பிளான் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து தண்ணி. இதை வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நான் அது பிறகு உங்களுக்கு ரெசிபி தனியா வேற அனுப்புறேன். இப்போதைக்கு நீங்க நோட் பண்ணிக்க. ரெசிபி உங்களுக்கு அனுப்பிடுறேன். இப்போ வந்து நான் செய்ற சத்து பொருட்பாட் வாட்டரா, சத்து பொருட்பாட். ஓகே, சத்து பொருட்பாட் எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுதுன்னா தெரியுது சொல்லுங்க. தெரியுதா சுதா? தெரியுது செஃப், இப்போ தெரியுது. ஓகே, சத்து பொருட்பாட் தண்ணி, சத்து பொருட்பாட். ஓகே, நம்ம வந்து பால் ஊத்த போறோம். இதுல எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இருக்குதுல சத்து பொருட்பாட் நான் பால் ஊத்துறேன். ஓகேங்களா? பண்ணி பால், தேங்காய் பால். ஓகே, சத்து பொருட்பாட் தேங்காய் பால். ஓகேவா? அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 4. இதோட சேர்த்து இந்த பட்டம் போட்டுருவோம். சின்ன வெங்காயம் ஒரு 4. கோபிஜி என்னப்பா? நல்லா கழுவிட்டே செய்வீங்க. இதுல நம்ம அரைக்கணும். அது பிறகு நான் மன்னிப்போம். நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டோம். ஓகே, இன்னொரு விஷயம். ஓகே, உங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன், நீங்க என்ன சரி இதுல ஊடாங்கரை அம்பே ஊடறாங்க உடக்கறேன் செச்சுபே கங்காம், இந்த கொஞ்சோண்டு கங்காம் எடுத்துக்கிட்டு ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு இந்த டைம்ல நீங்க அரைக்கணும். நீங்க வந்து நான் வெஜிடேரியன் தான். ஓகேங்களா? இந்த டைம்ல இது போடும் போது இடியை போட்டு அரைச்சிருங்க.
இதுதான் ஊடாங்கரையை போட்டா ஒண்ணும் இல்ல. சில பேர் இந்த மாய்க்கரை முட்டை போடுவாங்க, நம்ம முட்டை போட மாட்டோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். முட்டை போடுறவங்க முட்டையை போடலாம், ஆனா முட்டை போடுவாங்க ஜஸ்ட் எல்லாம் சேமா தான் இருக்கு. என்னன்னு தெரியல, மலாய் பீப்பிள் எல்லாம் முட்டை போடுவாங்க, நம்ம முட்டை போடுவோம். நீங்க என்ன செய்யுங்க, ஊடா இல்லைன்னா நெத்திலி. ஓகேங்களா? இது கொஞ்சம் அதை கொஞ்சம் லேசா ஊற வச்சுட்டு இந்த நீங்க அரைக்கும் போது இது சேர்த்து அரைச்சிருங்க. அவ்வளவுதான். அது எக்ஸ்ட்ரா, அதுதான் வந்து அதெல்லாம் அரைச்சிடலாம். அதெல்லாம் வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோம். இல்ல வேற வீட்டுல இருக்கு. லேசா அப்படியே ஓகேவா? நீங்க இன்னைக்கு வந்து இதுல என்ன தம்பா பண்ண போறேன்னா, ஓகேவா, நான் வந்து பாபாஸ்ல ஒரு கனி போட போறேன் திஸ் கலருக்கு. ஓகேவா? பாபாசுர வரும், அதனால தான் நான் அதை போடக்கூடாதுன்னு நினைச்சேன். பஸ் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஜஸ்ட் இது ஒரு கரண்டி நான் போடுவேன். ஓகே, பட்டவங்க போடாதங்களே இது கூட போடலாம். ஓகேங்களா? இது ஒரு கரண்டி நான் போடுறேன். சரி, அதோட கலர் வரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். ஓகே, சத்து சொல்லி மசாலா. ஓகே, அது தட்டு நாங்க வந்து மஷ்ரூமோட ஒரு இருக்கும் தெரியுங்களா, அது கொஞ்சம் நீங்க போடுங்க. நான் இதுலயே போட்டுடுறேன். அது ஒரு சுடு சுடு சத்து சுடு கெச்சியா. ஓகே, சத்து சுடு கெச்சி இதுலயே நீங்க போட்டுருங்க. அதோட சேர்த்து நம்மளோட வறுத்துட்டு கொஞ்சம் இது பண்ணுவோம், இங்கே போட்டுருங்க. ஓகே, இது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நெத்திலி ஊடுறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, லேசா ஊற வச்சுட்டு இதுலயே போட்டு அரைச்சிடலாம். ஓகேவா? என்னடா இது, நல்லா அரைச்சுக்கோங்க. ஓகே, போதும். உங்க பார்க்கலாம். கலர் பார்த்தீங்களா? நான் மிஸ் பண்ணிருக்கேன் நானே, அதனால தான். எல்லாமே வேணும் நம்மளுக்கு, அதனால எதுவுமே மீறி குறைக்க கூடாது. தேவை. ஓகே, இப்போ வந்து மாவை எப்படி பிழைது நம்ம சொல்லி கொடுக்கோம். இந்த தேங்காய் பழம் எதுக்குன்னா ஒரு அந்த மாவு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறனால தேங்காய் பழம் ஊத்துறேன். ஓகேங்களா? ஓகே. ஆ, என்னது? ஆ, நீ கருப்புல எடுத்து வரீங்களா? பண்ணலாம், கொஞ்சம் கருப்புல எடுத்துவாங்க. ஓகே, 500 கிராம் தொப்போ bunga 500 gram, 500 gram is suppose bunga ros bersama dengan 4 cups வரும், 4 cups வரும். Okay, 500 gram 4 cups வரும் எனக்கு. Okay,
ஓகே, இது கூட வந்து 120 எப்படின்னா அரை கப்பு சத்து போரு ஸ்திங்கா சாவான் பட்டர். ஓகே, பட்டர் எதுக்குன்னா அது லொம்போட்டா ஆவறதுக்கு. ஓகேங்களா, பட்டர் for லொம்போட். ஸ்திங்கா சாவான் பட்டரா. ஓகே, ஸ்திங்கா சாவான் பட்டர் இப்போ சமாடுங்க 120 கிராம் வரும். 120 நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெசிபி அனுப்பிடுவேன். 120. அங்க வைங்க. அது பிறகு நம்ம சத்தும் குடிச்சிச்சு, நம்ம காரம் மாலாஸ் போட போறோம். காரம் மாலூஸ். ஓகே, நான் அதுல வந்து அந்த பெரிசா போட்டேன் நம்மளோட மஷ்ரூமோட. இது கூட ஆப்ஷன் தான், நீங்க போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். முதல்ல என்ன செய்யுங்க, இதையோ நல்லா கலக்குங்க. லைக் சாரி கவுன் சம்பை ரொட்டி மாதிரி எல்லாமே நல்லா கலந்துக்கோங்க. ஏன் நான் இன்னொரு மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு வந்து இது வெஜிடேரியன், உங்களுக்கு அது நான்வெஜ் வேணும்னா உங்களுக்கு என்ன செய்யுங்க, ஊடா நீங்க போடலாம் அரைச்சி. கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நீங்க போடலாம். உடக்கறீங்க, உடக்கறீங்க முக்கம் உடாங்க புத்தலா உட பாசா இல்ல உடக்கறே. லேசா ஊற வச்சுட்டு நம்ம அரைக்க டைம்ல அதையும் சேர்த்து நீங்க அரைக்கலாம். ஓகே, நீங்க செருப்பு ரொத்தி மாதிரி நல்லா அரைச்சிட்டு இப்படி எல்லாமே எல்லாமே தெரியுதுங்களா, பாருங்க. தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? ஓகே போலே நம்பா. बोले बोले எது கோம என்ன பரி சுதா பரிச்சு சொல்லு அக்காவுக்கு. comment box ல கேள்வி கேளுங்க. nobody is commenting any for so far. ஓகே, நல்லா ஒரு ரொத்தி மாதிரி நம்ம வந்து இப்படி போட்டுடணும். ஓகே, அது நல்லா இது பண்ணிட்டோமா. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் ஊத்து போறோம். நம்ம எது மிக்ஸ் இல்லாம எல்லாமே ஊத்து போறோம். ஓகேங்களா, ஓகே, இதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்குறது. இது எல்லாமே ஊத்து போறோம். humble இது request ஆஹ் ரெசிபி எல்லாம் வந்து எழுதுங்க. எழுதி ஷேர் பண்ணுங்க குரூப்ல அதான் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அனுப்பிடுவேன் சுதா, இதை அனுப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சது எப்பயும் அனுப்புவோம். நான் நம்ம போடல, எப்படி போட்டுருவோம்ல, இன்னும் போடல, நம்ம அனுப்புவோம். ஓகே, எந்த தண்ணி நீங்க பாய்க்க வேணாம். ஓகே, ஓகே, இந்த தண்ணியில இருங்க. நம்ம கை கழுட்டு வந்துடும். எந்த தண்ணி நீங்க பாய்ப்பனா அது இதுலயே பிழையுங்க. அது பிறகு நம்ம வந்து தண்ணி ஊற்றுவோம். இந்த டோ வந்து ரொம்ப வந்து தண்ணியா இருக்கக்கூடாது. லைக் கொஞ்சம் கிராஸா இருந்தாதான் நீங்க வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, உங்களுக்கு தெரியுதா போல நம்பாவ, இது நல்லா தெரியணும் உங்களுக்கு. தெரியுதானே? யா ஆஹ் ஓகே, இது இந்த தண்ணியே நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கு தெரியுங்களா. ஓகே, நம்ம என்ன செய்யணும், இது கொஞ்சமா நான் கொஞ்சமா நான் நினைக்கிறேன், ஒரு கொஞ்சமா இது இது கழுவி நான் இதை ஊத்த போறேன். நினைக்கிறேன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் நினைக்கிறேன்.
இது தண்ணி பத்தாத குறவுதான் நீங்க ஊத்தணும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஊத்துனேன். ஓகே, டோ எப்படி செய்யறது? இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன். டோ கரையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க ஊத்தணும். ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து. ஒரு டேபிள் ஸ்பூனா ஊத்தி ஊத்தி நீங்க பழையுங்க. டோ பாருங்களா, இப்படிதான் இருக்கும். நீ கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு டேபிள் ஸ்பூன், இன்னும் கொஞ்சமா ரொம்ப வேணாம் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சமா நினைக்கிறேன். கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட இல்லை இதுல. நல்லா ஜாஸ்தி நல்லா, ஏன்னா இதுதான் இதோட இது இங்கதான் இருக்குது, அதனால இன்னும் வலிச்சிடும். எவ்வளவுதாங்க, இந்த தண்ணி போதும். இந்த தண்ணியிலே நல்லா பிணைஞ்சிருங்க. நான் நினைக்கிறேன் கூட 3 டேபிள் ஸ்பூன் ஊத்திருக்கிறோமா, அவ்வளவுதான் ஊத்திருக்கிறோம். ரொம்ப இல்ல. கிராஸா இருந்தா இன்னும் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூனை ஊத்தி ஊத்தி பிழைங்க. ஒரு அடிப்பு ஊத்திடாதுங்க, ஏன்னா இது தண்ணி இருக்குது. டோ ஆஹ் ரொம்பட்டா இருக்கக்கூடாது, கிராஸாவும் இருக்குது. ஒரு நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கணும். கேள்வி இருக்குது. Already added the spices add பண்ணியாச்சா? Spices. ஓகே, ஸ்பைசஸ் தான் இதுல ஆட் பண்ணிட்டல. நான் என்ன பண்ணேன், இதுல நம்ம என்ன பண்ணோம், பெருஞ்சீரகம், தும்பார் மல்லின்னுவாங்களா, மல்லி நல்லா பட்டமா நல்லா வறுத்து எடுத்துட்டேன். வறுத்துட்டு தும்போ பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் தும்ப மாட்டேன். நீங்க கீசார் கீசார் பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் தெப்பியா இருக்கனால நான் தும்ப பண்ணேன். நீங்க கீசார் பண்ணாலும் கூட ஓகே, முடியும். ஓகேங்களா? அது பிறகு நம்ம என்ன பண்ணோம், சத்து பருவம்பா தண்ணி ஊத்துனேன். சத்து பருவம்பா தேங்காய் பால் போட்டேன். ஓகேங்களா? அதுவும் 4 பாவம் கச்சி பீஜியா பாவம் கச்சின்னு போட்டு அது பிறகு நல்லா அரைச்சிக்கணும். பட்டமிளகாய் இப்ப நான் வறுத்துனா அதையே போட்டு நல்லா வறுச்சுக்கணும். ஓகே, நீங்க அது மட்டும் போதும். நீங்க ஊசுவாங்க எதுவுமே போட வேணும், இதே போதும். நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பிளாண்ட் பண்ண பிறகுதான் நான் என்ன பண்ணேன், இதுல ஸ்பைசி இந்த போட்டேன், பாபாஸோட. ஓகேங்களா? இது ஒரு ஸ்பூன் போட்டேன். இது ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சோட பெருசா போட்டு நம்ம கொத்தும்பாரை அடிச்சுமே, கொத்தும்பாரை பெருஞ்சிருக்கும், அது போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன். நல்லா அடிச்சுட்டு உன்னோட நல்லா பிளாண்ட் ஸ்மூத்தா வரப்படுங்க. இதுதான் ஸ்பைசி, வேற எதுவுமே ஸ்பைசி இல்ல. புரிஞ்சுதா? செகண்ட் கொஸ்டினா? இல்ல ஓகே, இவ்வளவுதாங்க. சிம்பிள். நம்ம நிறைய போட்டுக்கிட்டு இருக்க வேணாம். இதுதான் வெரி சிம்பிள். ஓகே, இந்த மாவு இந்த மாதிரி சின்ன சின்னதா வரும், இந்த மாதிரி பிச்சு பிச்சியா. ஓகே, நம்ம நிறைய நம்ம டோ செஞ்சிருக்கோம். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துங்க. ஒரு இது அப்படியே சின்ன சின்னதா இந்த மாதிரி இருக்கும். அப்படியே ரொட்டி மாதிரி பிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய உங்களுக்கு டோ சொல்லும் போது இந்த மாதிரி ரொட்டி கொடுக்கும் போது ஜாடி. இந்த டோ லைக் சின்ன சின்னதா பிக்கிற மாதிரி இருக்கும். நான் நிறைய உங்களுக்கு டோனட் சொல்லி கொடுத்துருக்கிறேன், பாவு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேலாம், பிரெட் சொல்லும் போது அந்த லெஸ்டிக் அப்படியே அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை, ரொட்டி மாதிரி பிரியும். ரொட்டி மாதிரி சின்ன சின்னதா. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். உடனே இந்த டோவை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், நாங்க உடனே செய்ய வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு நம்ம என்ன செய்வோம், சிப்பி செய்வோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ திறந்து விடு சுதா. இப்போ திறந்து விடு. ஜஸ்ட் நம்ம இது பண்ணலாம். திறந்து சுதா. கேட்கலாம். Ask all unmute. Okay, எல்லாரையும் நான் unmute பண்ண சொல்லியிருக்கேன். So unmute try பண்ணுங்க. Unmute பண்ணி 10 நிமிஷம் கேப்ல நான் ஆப்ஷன் பேசலாம்ல. ஓகேவா? ஏதாவது புரியல தொப்பம் berapa gram? தொப்பங்க 500 ஒரு சமாடேங்க 4 கப்ஸ் வரும். 500
தொப்பம் நான் கண்டிப்பா உங்க ரெசிபி கொடுக்குறேன். எழுதுறது கண்டிப்பா உங்க ரெசிபி வந்துடும். ஓகேங்களா? செஃப் இப்ப ரெசிபி அனுப்பிவிட முடியுமா செஃப்? இப்ப எனக்கு நான் குரூப்ல போட்டுறேன். இப்பயே அனுப்பிவிடணும். ரெசிபி கேக்குறாங்க. நீங்க அனுப்பிவிடு. Mei, nanti orang mau makan, ambil lagi. Tambah banyak. Ya, terima. சுதா, அந்த போன் நம்பர்ல உனக்கு அனுப்பியிருக்கேன், அதுல நீ பாரு. நீ கேள்வி அக்கா வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஃபுல்லா நீட்டா எழுது எனக்கு அழகா எழுதி கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, உங்களுக்கு வந்து நானே எழுதுறதா நான் சும்மா எழுதி இப்ப இது பண்ணேன். ஓகேவா? நான் அனுப்பியிருக்கேன் பாரு. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் இது பண்ணுவோம். அது அப்படியே அனுப்பிவிட்டுரு. ப்ளீஸ் ஷேர் ரெசிபி. இது வந்து என்னோட ஓன் ரெசிபியே. நான் யாரும் தியூரி பண்ணல. ஆக்சுவலி முன்னால இதை செஞ்சுதான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆனா சிம்பிள் தான் நான் செய்யறேன். ஏன்னா வந்து நிறைய விஷயம் போடலாமா, சிம்பிளா நம்ம குயிக்கா செய்யுது இது எல்லாமே. இப்படி போட்டாலே சுட்டப்பா தான் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். நம்ம அதுக்கு இந்த இடம் எல்லாம் சுத்தம் பண்ணிப்போம். இதுக்கு போய் இப்படி கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கணும்னா chat boxல கேட்டிருக்காங்க chef. சொல்லு, படிச்சு சொல்லு. How long can tahan chef? ஓகே, இது வந்து தஹான் பண்ணும். இது வந்து நம்ம வந்து பாரு, தண்ணி கூட நான் போடல இதுல. நினைக்கிறேன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த தண்ணி தான் போட்டிருக்கோம். இது தஹான் பண்ணும். தஹான் பண்ணுவதற்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஜஸ்ட் இது தஹான் பண்ணும். ஓகே, இப்ப கூட தஹான் பண்ணும். ஒரு சத்துக்குள்ள கூட தஹான் பண்ணும். நம்ம குக்கீஸ் எப்படி தஹான் பண்ணுமோ அந்த அளவு தான் இதையும். ஓகேங்களா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் ரெசிபி இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன் chat boxல. பார்க்கலாம். சரி, நான் படிக்கிறேன். எழுதுறவங்க பேனா பேப்பரோட ரெடியா இருங்க. எழுதுங்க. ஓகே, கொஞ்ச நேரம் ஆனா இருப்பாங்க. பேனா பேப்பரோட ரெடியா இருக்கீங்களா? நான் ஸ்டார்ட் பண்றேன், படிக்கிறேன் ரெசிபிய. படிக்கவே நான் அவங்க அனுப்பிவிட்டுறேன். அவங்க தான் பாப்பாங்க. பார்க்க முடியுமா அவங்களால ஜூம்ல? ஜூம் chat boxல அனுப்பிவிட்டிருக்கேன். நான் chat boxல அனுப்பிவிட்டிருக்கேன். சுடா துளி பாகோஸ் பாகோஸ். ஓகேவா? குரூப்லயே அனுப்பிவிட்டேன், chat boxலயே அனுப்பிவிட்டேன். பாத்துக்கோங்க. கொஞ்சம் அழகா செய்யறான்னு நினைச்சேன். எனக்கு இன்னைக்கு லைவ் செஞ்சு உங்களுக்கு செஞ்சு கொடுத்தனால எனக்கு டைம் இல்லாம போகுது. ஓகே, ஏதாவது தெரியலன்னா கேளுங்க கேள்வி. யாருக்கு அது? நம்ம என்ன செய்யறோம் இப்ப, நம்ம என்ன பண்ணுவோம், இதுல வந்து பட்டர் தடவிடுங்க. ஏன்னா அது லெஃப்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? மூவ் பண்ணு. மியூட் பண்ணி விடுறேன். செஃப் அன்மியூட் பண்ணுங்க உங்க செல்ஃப. ஓகே, நீங்க பாருங்க, உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். இதுல வந்து நீங்க லேசா ரிலீஸ் பண்ணிருங்க. லேசாலா இந்த சிப்பி வந்து நீங்க எவ்வளவுக்கு வந்து சின்னதா செய்யறீங்க அவ்வளவுக்கு டேஸ்டா இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த சிப்பி வந்து நீங்க சின்னதா வந்து ரவுண்டா எடுத்துக்கோங்க. எவ்வளவுக்கு சின்னதா வருமோ அவ்வளவுக்கு இதா இருக்கும். நினைக்கிறேன் இது ஒரு கிராம் நீங்க எடுத்ததான் உங்களுக்கு முடியும் நினைக்கிறேன். எந்த கையா இருக்கு? ஓகே, எல்லாத்தையும் தெரியல. சின்னதா எடுத்துக்கோங்க. சின்னதா எடுத்து உங்களுக்கு தெரியல எப்படி செய்யுதுன்னு. தெரியும் தானே? யாருக்கு தெரியாது சொல்லுங்க, அதையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இந்த போல் எவ்வளவு சின்னதா எடுக்கணும். பட் சின்னதா எடுத்தாதான் இது வந்து இப்படி அமுத்திட்டு இப்படி இங்க போடுறீங்க. அவ்வளவுதான். யாருக்கு தெரியும்? தெரியாதுங்களா? இருக்காங்களா? ஸ்கிரீன்ல காட்டுங்க.
யாரும் கமெண்ட் பண்ணல ஸ்கிரீன்ல. தெரியா ஓகே. ஓகே, தெரியாத ஆள் இருக்காங்களா? இப்ப நீங்க இதை அமுத்திட்டு இப்படியே இது இழுக்கிறீங்க. ஜஸ்ட் இது. ஆனா நீங்க என்ன பண்ணும், இந்த பால் போல் செஞ்சிருங்க. எல்லாமே டக் டக்குன்னு போல செஞ்சுட்டே போங்க. இப்ப தெரியுதா? இந்த மாதிரி சின்ன சின்ன போலா செஞ்சுட்டே போயிருங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா போலா செஞ்சிருங்க. தத்தா ஜாங்கா அடோரா போட். ஓகே செஃப் ஓகே அடோரா. ஓகே, சொல்லுங்க. என்ன சுதா, சொல்லு. அடோரா அடோரா தத்தாவு தத்தாவு எத்தனை? தத்தா போலா. ஆ ஓகே, போல் வந்து இவ்வளவு சின்னதா போதுங்க, ரொம்ப சின்னதா. பாத்தீங்களா? இந்த அளவு என்ன அளவு? எந்த குண்டு சொல்லலாம் இது? கச்சாங் எந்த கச்சாங்கோட எந்த குண்டு? இது வெள்ளை கச்சாங்க. இந்த எந்த கச்சா? கச்சாங் சைஸ். கச்சன் சைஸ். கச்சன் சைஸ், இந்த கச்சன் சைஸ். ஓகே, அந்த கச்சன் சைஸ். நீங்க அந்த கச்சன் சைஸ் பாருங்க, இந்த கச்சன் சைஸ் இருக்குது. அதான் அந்த ஏன் சொல்றேன்னா மொறு இருக்கும். நம்ம இப்படி நீங்க அமுத்துங்க இப்படி. ஓகே, இது வந்து தோலா பண்ணுங்க. ஓகே, நான் எதுக்கு பட்டர் போட சொன்னா, கீழே ஒட்டாது, நம்ம அப்படியே கொட்டிடுவோம். வந்து நிறைய வந்து ரவுண்ட் சுட்டிக்கோங்க, அப்படிதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கச்சான் சைஸ். கச்சான் சைஸ் தான். இப்ப நான் பாருங்களேன், நான் வந்து மிஸ்ல அங்கங்க இருக்குது, நான் தும்ப பண்ணது அங்கங்க இருக்குது. ஏன்னா நீங்க கீசார் பண்ணலாம் பிளான்ல. நான் தான் தும்ப பண்ணேன், அங்கங்க இருக்கிறதுக்காக தான் தும்ப பண்ணேன். Ya betul, memang ambil masa ஓகே, ஆனா ஆனா நம்ம ரொம்ப நேரம் இருப்பது, நம்ம கொஞ்ச நேரம் செஞ்சு பொரிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் தான் செய்வேன். பொரிக்கிறத உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஓகே, இது கொஞ்ச நேரம் செய்வோம் நம்ம. யாராச்சும் ஹெல்ப் பண்ணா வருவோம்னா நம்ம செஞ்சிடலாம். komenlah susah buat ambil masa kan. ஆனா இனி பாளையம் சிட்டாப்பா, பாளையம் சிட்டா அதுல இருந்து இப்ப வந்து நிறைய பேர் செய்யறது இல்ல. அந்த காலத்துல இருந்து கஷ்டப்பட்டாலும், அந்த காலத்துல எஸ்டேட் வேலை செஞ்சாலும் இதெல்லாம் செய்வாங்க. ஆனா இந்த காலத்துல எவன் செய்யறான்? ஏதாச்சும் வந்து வாங்கதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா இது வந்து பிளருதுன்னா, ஆனா போட் மேமா கஷ்டமா இருக்கும். கஷ்டம் இல்ல, ரொம்ப நேரம் மாங்கத்துல. பேஷண்ட் இருக்கணும். குவிசிப்பு செய்யணும்னா நிறைய பேஷண்ட் இருக்கணும், நிறைய பொறுமை இருக்கணும். ஓகே, இது நீங்க வந்து நான் தான் சொல்றேனே, வேற எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நீங்க என்ன ஆட் பண்ணா உடாக்கரை நீங்க ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். உங்களுக்கு இது வேணும்னா உடாக்கரை, அவ்வளவுதாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு இனிப்பா வேணுமா இதையும் சொல்லி கொடுத்துறேன். இதே ஸ்டைலு தான். நான் எதுவுமே போடாம நீங்க கோதுமை போட்டு இதே ஸ்டைல தேங்காய் பழம் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. இதேதான், ஒண்ணுமே போட வேணாம். உப்பு, ஆனா அது கொஞ்சம் இந்த மாவுல சீனி போடணும். இதே கிராம் தான், நான் கொடுத்த அளவு தான். ஓகேங்களா? இனிப்பா இருக்கிறதுக்கே வெரி கோசமா இருக்கு. இது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? கொஞ்சோண்டு மாவுல சீனி போட போறீங்க. இதே மாதிரி பிழைய போறீங்க. பேக் பண்ணிட்டு இதே மாதிரி எடுத்துட்டு கோசமா பொறிக்கிறீங்க. அது மேல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, சலோடங்க கூலோ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, பாவு பிடிச்சது நீங்க போட போறீங்க. அது ஒரு தனி ஒரு இனிப்பு. ஏன் உங்களுக்கு தெரியுதா? அந்த கலர் கலரா இருக்குமே, சோப்பு கலரு, பச்சை கலரு, யாருக்கு தெரியும் சொல்லுங்க. நம்மள கொஞ்சம் பேசலாம்ல. நானும் எவ்வளவு நேரம் உட்காந்து இதே செஞ்சுட்டே இருக்கிறேன். நீங்க பேசலாம்ல என் கூட. ஓகே, இப்ப தோல்கா. இல்ல, நிறைய கமெண்ட் படிக்கிறேன் நானு. கால் அண்ணி ஹெல்ப் கணி சொல்லிருக்க. கால் அண்ணி ஹெல்ப் சுகு நம்ம செஞ்சிடலாம். ikan kering sedap atau udang kering sedap chef? ஊடாங்கரையும் போட்டுக்கோங்க. இக்காம் பேசுனா ஊடாங்கரையும் போட்டுக்கோங்க. ikan bilis வேணாம், udang போட்டுக்கோங்க. udang kering saya tahu. ஆமா, அவங்களுக்கு தெரியுமா கலர் உள்ளது. saya tahu அடோரம். கேட்டீங்களா? அதான் அதுதான் வந்து இதே இதே மாதிரிதான். இதே மாதிரி இந்த அளவுதான். நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி கூட போட்டு போறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே போட்டு அந்த ஸ்பைசி எல்லாம் அரைச்சுதானே போட்டோம். அதுல வந்து ஒண்ணுமே இல்லை, ஸ்பைசி எதுவுமே இல்லை. ஓகேவா? முடிஞ்சா நீங்க வந்து எள்ளு கூட போடலாம். எள்ளு இருக்குதே, அந்த எள்ளு போட்டு நீங்க பிழைஞ்சிட்டு நீங்க போடலாம். அப்படிதான். ஓகேங்களா? எள்ளு கூட போடலாம். ada orang tak tahu, saya tak tahu. என்னது சொல்லுங்க செஃப், எக்ஸ்ட்ரா டிப்ஸ்ல சொன்னீங்களே. ஓ, அதுதான். நீங்க அதான் இனிப்பு 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 சீ போட்டு தெரியுங்களா?
siput manis. Siput manis தெரியுங்களா? அதுதான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு. இது அப்புறம் ஸ்பைசில. ரெண்டாவது கலர் உழுது அது எப்படி செய்யறது? அது புரியல. கலர் நீங்க போட்டுலாம். இப்போ நீங்க அந்த சீஃபுட் வந்து நீங்க என்ன செய்றீங்க இதுல, இது எப்படி நான் பிணைஞ்சேனோ அதே மாதிரி. ஆனா ஸ்பைசி எதையும் போடாம நீங்க என்ன செய்யுங்க, கலர் போட்டுக்கோங்க. ஓகே, ரெட் கலரா? ரெட் கலர் போட்டுக்கோங்க. ரெட் கலர் போட்டு மாவெல்லாம் பிணைஞ்சுக்கிறீங்க. மேல கலர் ஊத்துக்கோங்க. கலர் ஊத்தி பிணைங்க. ஓகேவா? ஓ, ஆரம்பெல்லாம் சேம். அந்த கடைசி சரி. செஃப் நீங்க என்ன பாபா ம். சோடா போட்டீங்க? பாபா சரி. சோடா என்ன இது? பாபாஸோட டாகிங் மாவு, டாகிங் சர்போ டாகிங் போட்டிருக்கேன். சர்போடாக்கி. ஏன்னா அந்த கலர் எடுத்து எனி அதர் கொடுக்கதான் போட்டேன். ஆப்ஷன்? எனி இது அதர்? வந்து இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பட்டை மிளகா போடுறது ஸ்பைசியா இருக்குது. இன்னும் ஸ்பைசியா இருக்குது. ஓகேவா? இல்லாதுங்க 2 ரொம்ப போட வேணாம். நான் 3 போட்டதே எனக்கு கலர் ஒரு இதா இருக்குது. நீங்க 2 போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வரப்புல பட்டை மிளகா தான் நான் போட்டிருக்கேன். ஏன் அது ரவுண்ட் ரவுண்ட் இது மாதிரி சின்ன சின்னதா கச்சாங்களோட கச்சாங்க இந்த சின்ன சின்னதா கச்சா இருக்குமா, அந்த கச்சா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அன்னைக்கு கூப்பிட்டாலும் Tak lekat ke semua dalam satu tray? Kalau லெக்கட் பண்ணாதே. நம்ம அப்படியே போட்டா லெக்கட் பண்ணாதே. அது அப்படியே நம்ம வந்து பொரிச்சிருவோம். நம்ம இது மேல போட்டாலும் அப்படியே எடுத்து பொரிச்சிடும். அததான் கீழே வந்து நான் பிளான்டா தடவி விட்டேன். so tak lekat ஒண்ணு எது lekat ஆவாது. லெக்கட் ஆகாது. வந்துட்டாரா? சூப்பரா Kalau chili, kalau skip chili kering boleh. போலே 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 அதுதான் சொன்னேன்ல. கீழ் பண்ண நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் நான் போட்டேன். நான் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். அவ்வளவுதான். அது வந்து நம்ம வந்து அது வந்து கலர் மட்டும் தான் தெரியும். பாபா சொல்ல அந்த கலர் மட்டும் தான் இருக்கும். அதோட அருமா மட்டும் தான் இருக்கும். நம்ம வந்து இந்தியன் சில்லி போடுறதுனால இந்த சில்லி போட்டாலும் ஸ்பைசியா கொஞ்சம் இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும் ஸ்பைசியா. நீங்க போடலாம், போட்டா நல்லா இருக்கும் இன்னும். உரப்பு சாப்பிடாதவங்க வந்து சில்லிய skip. வரப்பு சாப்பிடாதீங்க, நீங்க போட வேண்டாம். இலைச்சியலா இது கொஞ்சமா ஒரு ரவுண்ட் சுட்டா நான் ஒரு ஒரு 50 மினிட் நம்ம செய்வோம். அப்புறம் நம்ம பொரிச்சிடுவோம். பொரிச்சு இதை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். கிரியேட்டிவா பேஷண்டா செய்யுங்க. ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. நம்ம ஹஸ்பண்டுக்கு வேலை வச்சிருவோமா? Tanya sebab nak bagi untuk anak-anak makan. கொஞ்ச நேரம் அக்கா வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் வாங்க. Chef, ஒரு comment. Okay, Chef. Tanya sebab nak bagi untuk anak-anak makan. எனக்கு இது செய்யணும் விரும்புன்னு அக்கா வந்துட்டாங்க. அக்கா செய்வாங்க. பரவாயில்ல கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு வேலைக்கு போகணுமா? இல்ல இல்ல சொல்லு என்ன செய்யணும். ஏன்னா எனக்கு சிப்பி வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து இன்னொரு கீழே அண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி. எங்க வாங்கணும்? இன்னொரு இது எங்க? அதான் கீழே இங்க இருக்குது. எடுங்க. ஓகே, உங்க ஆனா தப்பையே தரோ இது அருமாலாம் போடாது. நான் சொன்னல இனிப்பா கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ ஆனா நீங்க வந்து இந்த மாவுல கொஞ்சம் சீனி போட்டுருங்க. சீனி போட்டு கூட கொடுத்துடலாம். நீங்க வந்து நீங்க வந்து பாக்க பிடிச்சி கூட போட வேண்டாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியல சின்ன சின்ன சின்னதா. Chef, masukkan chili powder ke atau kari ayam powder? சின்ன சின்ன சின்னதா. நீங்க உட்காந்துக்கோங்க. உட்காந்து ஒரு மகன். Wait a moment. Wait a moment. சின்ன சின்ன. ஓகே, என்ன சொல்லு? Chef, masukkan chili powder and kari ayam powder. ஓகே போலி, நீங்க அப்படி கூட செய்யலாம். சில்லி பவுடர் என்ன இது வர மிளகாத்தூள்ன்றீங்களா? அதான்
சில்லி பவுடரும் கறி ஐயாம் பவுடரும் ஆட் போலாம் பண்ணுங்க. போலாம். ஏன்னா வந்து இந்த கலர் மாதிரி இருக்குது. சில்லி பவுடர் போட்டா உங்களுக்கு எப்படி தெரியும்? சில்லி பவுடர் சோப் கலரா இருக்குது. இது எப்படி இருக்குது? கலர் வேற கலரா மாறும். இந்த கலரா வராது. ஆக்சுவலி வந்து பட்டை மிளகா தான் நல்லா இருக்கும். ஆனா நீங்க செய்யலாம். கேட்டு நீங்க செய்யலாம். எல்லாமே செய்யலாம். இப்படின்னு செய்யலாம். அது உரப்பு தானே. பட் ஏன்னா அது சொர்போ தானே. சொர்போ தான். ஆனா கொஞ்சம் கலர் மாறும். அவ்வளவுதான். செய்யலாம், போடலாம். செஃப் போட்டது வந்து பாபாஸ் பாபாஸோட தான். அத பாபாஸ் என்னது என்ன சொர்போ பவுடர்? டாக்கினா பாபாஸோட. செஃப் கொடுக்குற ரெசிபி இந்த சர்போ டாகிங் பவுடர் ஒன்லி. பவுடர் ஒன்லி. நீங்க போடலாம். நீங்க அந்த சொர்போ நீங்க வர முகத்தை தான் சொல்றாங்க மாதிரி இருக்குது. பாபாஸோட போடலாம். ஆனா கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவ்வளவுதான். போடலாம். இதெல்லாம் வந்து இதுதானே. இது சும்மா நான் மிங்களுக்கு இதுக்கு வந்து பொறுமை வேணும். நம்மளுக்கு பொறுமை வேணும். ஆனா ஆக்சுவலி இப்போ வந்து மிஷின் இருக்குன்னு நினைக்கிறேன். மிஷின் இருக்குதானே. ஆமா இப்ப மிஷின் இருக்குது. அப்படின்னா ஈஸில யாரும் விற்கிறாங்களா மிஷினை வாங்கிக்கிறீங்க. மிஷினை வாங்கி போட்டீங்களா. ஆனா எப்படின்னா அது ரவுண்ட் சுட்டி சுட்டி போடணும் தானே அது உள்ளுக்கு. அப்படியா? ஆமா ரவுண்ட் போடணும் தானே. ரவுண்ட் உள்ள பண்ணணும் தானே. சப்பையாக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சப்பையாக்கி. ஆஹ் இப்ப எப்படி மிஷின் வந்து சொந்தமா சார்? நம்ம தான் வந்து இந்த மாதிரி கச்சாங்கம் போட்டு இந்த ரவுண்ட் சொன்ன நினைக்கிறேன். நம்ம ஒரு 10 நிமிஷம் செய்வோம். ஒரு இந்த குவை சீஃபுட் பத்தி எப்படி பிசினஸ்க்கு கொண்டுட்டு போலாம், வியாபாரத்துக்கு எப்படி கொண்டுட்டு போலாம்னு ஓகே, சொல்லுங்க. நீங்க வியாபாரத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு போத்தை அழகான போத்தை வாங்கிக்கோங்க. ஆனா ஆக்சுவலி வந்து இது நல்லா ஓடும். எல்லாரும் வந்து இது சாப்பிட்ட பொருள் தான். ஓகேங்களா? எல்லாருக்கும் இது சாப்பிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. ஓகேங்களா? ஒரு போத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க விற்கலாம். 15 வெளி சொல்லி விற்கலாம். என் போத்தை வந்து கிராம் கணக்கு இருக்குது. ஓகே, எவ்வளவு கிராம் நீங்க போட்டு நீங்க விற்கணும். ஓகே, 250 கிராம் அந்த திம்பம் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்க குரூப்ல வந்து நான் அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். எத்தனை கிராம் வித்து எத்தனை கிராம் உங்களுக்கு வந்து விற்கலாம்னு சொல்லி. செஃப் நீங்க தீபாவளிக்கு இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு எவ்வளவுக்கு விக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமே. யாருக்கு தெரியும் அந்த சிப்பி வந்து எவ்வளவுக்கு ஓடுதுன்னு? யாருக்கு தெரியும்? கொஞ்சம் காமெண்ட் பண்ண சொல்லு. ஓகே லெட்ஸ் கம் டிஸ்கஸ். யாருக்கு இப்ப மார்க்கெட்ல ஒரு ஒரு டப்பா எவ்வளவு விக்கிறாங்கன்னு சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இது உண்மையிலே டெஸ்டா இருக்கும். ஏன் சொல்றீங்களா? நம்ம பட்டவங்க அரைச்சு போட்டுக்கோம். அந்த காலத்துல வந்து நம்ம நல்லா உரப்பு சாப்பிடுவாங்க. இப்பதான் வந்து யாரும் உரப்பு சாப்பிட மாட்டாங்க. அந்த காலத்துல எல்லாரும் நல்லா உரப்பு சாப்பிடுவாங்க. ஆமா செஃப் நீங்க தீபாவளிக்கு வித்தீங்கல்ல ஒரு டப்பா சிப்பினா எவ்வளவு கொடுத்தீங்க? தீபாவளி விக்கல சுதா. நல்லமே பிஸ்கெட் வித்தேன் சுதா. தீபாவளிக்கு விற்கவே இல்லை சுதா. கணேஷ் இதெல்லாம் விற்க மாட்டேன். இதெல்லாம் இந்த வாட்டி விற்கலாம்னு இருக்கேன். இதெல்லாம் வந்து நமக்கு ஆள் இருக்கணும். ஓகேவா? நம்ம நிறைய குக்கீஸ்னால இதை நான் செய்யல. Okay, 250 gram. 12 ringgit sembilan puluh sen. 12 ringgit 90 sen. டோப்ளஸ் ரிங்கேட்டா? 250 கிராம் டோப்ளஸ் ரிங்கேட். நீங்க என்ன 12 செய்யுங்க, நீங்க கொஞ்சம் குறைச்சு 10 கூட விற்கலாம். 10 நிறைய பேர் வாங்கிடுவாங்க. ஓகேவா? 0 ஆக்கிறீங்க. ஓகே, 250 கிராம் வச்சுட்டே 10 ஆக்கிருங்க. Yes, TikTokல வந்து 10 ringgit, 15 ringgit எல்லாம் ஓடுது. நான் நினைச்சேன் 10ன்னு. ஆனா கண்டிப்பா இது கொஞ்சம் சின்ன சின்ன வச்சுதான் நல்லா இருக்கும். அப்பதான் மொறுமொன்னு இருக்கும். நீங்க முடிஞ்சா கீசார் பண்ணிக்கலாம். நான் தான் கீசார் பண்ணல. நான் இப்படி கொஞ்சம் தெரியுற மாதிரி செய்யணும். Apa benda tak kisah? கீசா yang ஸ்பைசி எல்லாம் கீசார் பண்ணல. நான் தும்பா பண்ணேன் தானே. புரியுதா? Okay, புரியுது. Thank you. நான் யாராவது கேள்வி மிஸ் பண்ணிட்டேன்னா அனுப்பி விடுங்க மறுபடியும். யாராவது கேள்வி மிஸ் பண்ணிட்டேன்னா. இதுக்கு பொறுமை வேணும். ஓகேவா? இது நிறைய வரும்னு நினைக்கிறேன்.
Daun kari bila letak? ஓகே, நீங்க வந்து டவுன் கறி எப்படி போடணும்னா, டவுன் கறி நீங்க இதெல்லாம் பொரிக்கும் போது பொரிக்கிறீங்களா, ஒரு பாதி வேவு பாதி பொரிச்சு வந்துக்கிட்டு மேலே நீங்க போடலாம் டவுன் கறி. இது பொரிக்க டைம்ல போடலாம். Time is 7:48, chef. ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சா? நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். ஆயிடுச்சா? ஸ்டாப் பண்ணிட்டு Okay. நான் பொரிக்குது எப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருவேன். அப்ப நாங்க எங்க 7:50. வீட்டுல நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். 7 I give you 7:55 நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆ I give you 5 minutes more. ஆ எல்லாத்துக்கும் ஓகேவா? எனக்கு தெரியுதா? Yes, nampak. நான் வெறும் செய்யறதுனால எது பால் குடிக்காம இது போட்டு செஞ்சுறது. அண்ணி கூப்பிடணும். அண்ணியை கூப்பிட்ட வெறும் செய்ய சொன்னது. நீங்க பாக்க கலர் ஒண்ணு நல்லா இருக்கும், உங்களுக்கு தெரியும். மணியாச்சா சுதா? இல்ல 7:50. இது பொரிச்சா அவ்வளவுதான். இது பொரிச்சிட்டுமா வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. கோல்ட் கலர்ல இருக்கு. கோல்ட் கலர். கலர் நல்லா இருக்குதுல்ல. ஏன்னா நம்ம பட்டை மிளகா வேற போட்டிருக்கனால அதோட இது தெரியுது. நீங்க அந்த மிளகாத்தூள் போட்டீங்கன்னா கலர் வேறமா இருக்கும். அதான் நான் அப்படி கூப்பிடுறேன் நான் அண்ணிய. உங்க போன கொஞ்ச நேரம் கூப்பிடுறீங்களா? எனக்கு இந்த மாவு முடிச்சிடுவேன். கூப்பிடுறீங்களா? நீங்க நீங்க லட்டு எடுத்துட்டு நீங்க கிளம்பிடுங்க. அவங்க கொஞ்சம் கூப்பிடுங்க. நைட்டு லைட் ஆச்சுல, அண்ணி கூப்பிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. Next question ம். Boleh tak kita letak daun kari dalam tepung? போடலாம். ஆனா நீங்க வந்து லேசா நான் பட்டை மிளகா போடுங்க போடுங்க. பறிச்சு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் வந்து எக்ஸ்ட்ரா மேலேயே போடுறோமே. ஓகேங்களா? மேலேயே போடுறோம் நம்ம. வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுல அந்த கறியோட நீங்க சாப்பிடலாம். நீங்க போட வேணாம்னு நான் நினைக்கிறேன். சரி நான் அன்மியூட் பண்றேன். ம். I give you 5 minutes unmute. So யாருக்கெல்லாம் அந்த கேள்வி வந்து அன்மியூட் கேள்வி பண்ண கேட்கணும், கேள்வி கேட்க சொல்லுங்க. நம்ம இதை பொறிச்சிருவோம். கூப்பிட்டீங்களா அக்கா? நம்பர் தேவை. அப்ப இத்தனை நாள் அவங்க கூட மெசேஜ் பண்ணலையா? அதான் நம்பர் தேவைங்களா? சுகுணா அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஏதாவது கேள்வி இருக்குதா? எதை கேள்வி இருக்கிறா? கேள்வி கேங்க. கேள்வி கேட்கும் போது கேட்டுருங்க. டவுன் கறி எதுக்கு போட வேணும்னா நம்ம போட போறோம். இதுல டவுன் கறியா, அதுல மேல தூக்கும் டவுன் கறி இருக்கும். வேண்டாம். ஓகேவா? நம்ம வந்து மேலேயே டவுன் கறி போட போறோம். அதனால நீ கொஞ்ச நேரம் வாங்கனே. பட்டமா வெட்டிட்டு இருக்கீங்களா? சிப்பி மாவு நிறைய இருக்குது. அதனால இப்ப லைவ்ல இது வர ஓடும் எனக்கு. TikTok 2 minutes more.
போன் எங்க ஆகுதா? கணேஷ் ஆ, இல்ல கணேஷ் கேள்வி இருக்கான் கேட்டதுக்கு இல்லங்க சுடா பண்டாய். யாருக்கு? கணேஷ் சீனியர் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இது எப்படி பொறிக்கு நம்ம சொல்லிடலாம். இது வந்து இது பாருங்க, நான் என்ன ஸ்டைல் பாருங்க, நீட்டா வச்சுட்டேன். இது நான் கட் பண்ணிடுவேன். இப்ப இது ஏன்னா அப்படி செய்யணும், அப்படிதான் செய்யணும். அவன் என்ன செய்யுது? ஓகேவா? மொத்தமா செய்யக்கூடாது. இப்ப நான் என்ன செஞ்சேன், நீட்டா வச்சுட்டேன். ஓகே, பாதியை வந்து இப்படி போட்டு கட் பண்ணி பிச்சு எடுத்துருங்க. ஓகேவா? திருப்பி செய்யுங்க. எல்லாம் ஒரு இதுதான். புரியல சேஃப் ஒன்னும் தடவை காட்டுங்க. ஓகே, காட்டுட்டா. ஓகே, இந்த மாவு கிட்ட டப்பால எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஓகே, நான் என்ன செஞ்சேன், நீட்டா ஆக்கிக்கிட்டேன். ஓகே, இதுல 2 செய்யலாம் நம்ம. ஓகேவா? இன்னொன்னு திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கணும், என்ன மாசம் லேட் ஆகுதுல. ஓகே, இது கட் பண்ணிட்டேன். ஓகே, திருப்பி இது நான் செய்யறேன். புரியுதுங்களா? அலிபாபா செஞ்சுட்டே வந்துடும். அலிபாபா கிருஜா. செஞ்சாதான் தெரிஞ்சிடும். ஏன்னா ஆனா மொத்தமா செய்யக்கூடாது. மொத்தமா செஞ்சா மொறு மொறுன்னு இருக்கக்கூடாது. ஓகே, அதனாலதான் மொத்தமா வேண்டான்னு. அதான் வந்து கச்சா மாதிரி ரவுண்ட் சுட்டுக்கணும். கணேஷுக்கு அலிபாபா கிருஜான்னு சொல்லிட்டு மாலதி சிரிக்கிறேன். அலிபாபா கிருஷ்ணாவா? தரமங்க அட் டைம்ல 2 மாங்காய் மாதிரி அட் டைம்ல 2 செய்யறாங்க. ஓகே, இப்ப நம்ம பொரிக்கலாம். ஓகே, இது நீங்க ஒட்டுவீங்க, இது ஒட்டாது. எவ்வளவு சீக்கிரம் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டாங்க அவங்க. செஞ்சுருங்க. வேற லெவல். Can I know who's that? யார் அந்த assistant? Who's that the அவங்க assistant? யாரு தெரியும்? அவங்க யாரு தெரியுங்க? ஹஸ்பண்ட் இருக்காரு. ஹஸ்பண்ட் பெரிய அண்ணோட மனைவி அவங்க. நன்றி சிஸ்டர். Thank you so much for the good words. அதான் நம்ம வந்து நம்ம வந்து இப்ப எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க வைப்போம். யாரும் அன்மியூட் பண்ணிடாதீங்க. எல்லாம் அன்மியூட்ல இருக்கீங்க. மியூட் பண்ண லாக் பண்ணல. பக்கமா இருக்கும் வேறல. ஓகே, நான் வந்து இது வந்து கழுவிட்டேன். கழுவி லேசம் அது காய வச்சுக்கோங்க. கழுவிட்டேன். நீங்க வந்து இது வந்து இலை வந்து கழிக்கோங்க. இந்த கருப்புல ட்ரெஸ் வந்து இது பண்ணுங்க. நம்ம போட போறோம் அது மேல. போதும் இது. தெரியுதா? தெரியுதானே? தெரியுது செஃப். ஓகே கணேஷ், தேங்க் யூ. அப்புறமா பாப்போம். ஓகே, இப்போ நம்ம இது நல்லா எண்ணெய் வந்து சூடாகட்டும். நல்லா சூடாடுறதுக்கு சிம்ல வச்சிருங்க. நல்லா சூடாடுறதுக்கு சிம்ல வச்சேன்னா இது நல்லா வேகணும்ல. நல்லா அது வந்து நல்லா வந்து சூடாகட்டும் எண்ணெய். அது பிறகு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு பொரிச்சுட்டே இருங்க. லேசா பொரிங்க. இந்த உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகணும். நீங்க வந்து சூட சூட எண்ணெயில வச்சு தீஞ்சிட போகுது. தீயக்கூடாது. ஓகேவா? அது நல்லா சூடாகட்டும். அப்படியே இது பொரிச்ச பிறகு இதை நம்ம மேல போட போறோம். அவ்வளவுதான். டவுன் கரையில அது பொரிச்சு வந்துடும். Heat the pan and keep in medium. மனசு டார்க் இது வச்சுல நம்ம எல்லாரும் சாப்பிடலாம்ல. மாவு போட வேண்டியதானே? அது போடும்போது கேட்கா கோதுமை மாவு போட்டேன், அது ஒட்டாது. ஏன்
அண்ணன் என்னமோ டிப்ஸ் சொல்றாரு. அண்ணன் என்னமோ டிப்ஸ் சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரா, அவருக்கு வந்து கோதுமை போட்டுனா அப்படியே ஒட்டாது, எப்படி போட்டாலும் இது ஒட்டாது, இது பிரிச்சுட்டு வந்துரும். பாரு பிள்ளைங்களா, உங்களுக்காக எங்கெங்கயோ டிப்ஸ் எல்லாம் வருது. பட்டு பட்டு எடுத்து எழுதிக்கோங்க டிப்ஸ். இது நல்லா சூடாகட்டும், சூடா இருப்பீங்க நான் போடுறேன். இப்ப போட்டாலும் இது செஃப் ஒரு போஸ்ட் கொடுக்க மாட்டீங்க? என்ன சுதா? செஃப் ஒரு போஸ்ட் கொடுங்க செஃப். போட்டோ இருக்குல்ல உங்களைய. போசுவா ஒரு எடுத்துருச்சு, எனக்கு போஸ் கொடுக்கணுமா? ஐயோ பரவாயில்ல செஃப், ஏய், தொடச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஜெயலி செஞ்சுமே, நான் காட்டுறேன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல யாரு வந்தாங்க நம்ம ஜெயலி செஞ்சது? ஆமா ஆமா. ஐ ஓகே, இப்ப காட்டுறோம். யாரு பாத்தீங்களா? நம்ம இன்னைக்கு வந்து கோகனட் ஜெல்லி செஞ்சோம். ஆக்சுவலி நானே ஒன்னே மாதிரி சாப்பிட்டேன், ஏன்னா இது வெறி நம்மளோட கிளாப்பால தான் செஞ்சேன், வேற இது எந்த தண்ணி நம்ம வந்து போடல. இது உண்மையிலே நல்லா இருக்கு. நான் ஒண்ணு மதிய சாப்பிட்டேன். நீங்க இப்படி வந்து 3 வரைக்கும் விக்கலாம். இந்த மாதிரி செஞ்சேன், அந்த லைஃப்ல சும்மா செஞ்சு சொல்லி கொடுத்தேன். ஆமா மாலதி நீ. சோ இதுக்காக தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிருங்க. டிக்டாக்ல சாரதாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா தினமும் அவங்க ஃப்ரீ ரெசிபி கொடுக்க லைவ் திறப்பாங்க. PMA around 3 PM macam tu Sarada akan buka live, boleh masuk. So tolong follow Sarada. சரி, உண்மையில நல்லா இருக்குங்களா? ஸ்கூப் பண்ணி காட்டுங்க ஸ்கிரீன்ல. ஸ்கூப் பண்ணி பாக்குறேன். நம்ம வந்து எந்த கலப்படம் இல்லை, ஏன்னா வெறி கிளாப்பம் உள்ள தண்ணி செஞ்சனால டேஸ்ட் வேற. இன்னைக்கு வேற நல்லா வெயில் காலமா இருக்கும் போது கோகனட் ஜெல்லி சாப்பிடுறது நைஸ். ஓகேவா சேஃப்? உங்களை நான் போஸ்ட் சொன்னேன். சாப்பிட்டு இருக்கிறேன். சூடாட்டம். அழகா வந்திருக்கீங்க. கம் ஆன் போஸ்ட், ஐ வாண்ட் பிக்சர். இல்ல அழகா இல்ல, நான் காட்ட மாட்டல. கிவ் ரெசிபி செஃப், கிவ் ரெசிபி கேக்குறாங்க. என்னது கோகனட் ரெசிபியா? ஆக்சுவலி நான் வந்து என்னோட பையில போட்ட ரெசிபி நீங்க பாருங்க, டிக்டாக்ல பையில போட்டேன். நான் செஞ்சது எல்லாமே ரெசிபி ஒரு அப்படியே தூக்கி ஜிபி டீம்ல ஒரு இதுல போட்டு ஒரு போஸ்ட் போட்ட கைடா, ரெசிபி எல்லாம் அது வந்து கைடா அது அழகா செஞ்சு எனக்கு கொடுத்துச்சு ஒரு போஸ்ட். நீங்க பாருங்க, என்னோட பயோல இருக்கும், டிக்டாக் பயோல இருக்குது. அதுக்காக தான் ஃபாலோ பண்ண சொல்றோம். செஃப் வந்து லைஃப்ல சில செய்யற ஃப்ரீ ரெசிபி எல்லாம் போஸ்ட்ல போட்டுருவாங்க ரெசிபிய. சோ நீங்க அங்க கேப்ஷன்ல தட்டி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, we going to continue. ஓகே, இல்ல இல்ல நான் டைம் தான், இதுல ஒண்ணுமே போடல. நீங்க எப்படியே போடலாம், எல்லாமே வெளியே வந்துடும், நீங்க பாக்கலாம். ஒட்டு இருக்குது எப்படி சொல்லிருப்பீங்க. நீங்க வந்து இது வந்து சிம்மில் வச்சிருங்க. அப்ப நம்ம லேசா அது வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். நல்ல எண்ணெய் சூடா வந்த கைய சிம்மில் வச்சிருங்க. எல்லாத்துக்கும் தெரியுதா? Yes, perfect position. நம்ம இதுல எடுத்து லட்டு வாங்க வந்தேன், அங்க உட்கார வச்சுட்டேன். அது கொஞ்ச நேரம் சென்று இதை போடலாம். ஓகேங்களா? இல்லைன்னா இது லேசா தீர்வு, இதையும் போட்டுருவோம். நீங்க கருப்புல வந்து கழுவிட்டு காய வச்சிருங்க. ஓகேவா? ரவா லட்டு எவ்வளவு தெரிஞ்சுங்க? நான் கொஞ்சம் எடுத்து போயிட்டேன். தெரிக்க பாத்தீங்களா?
ஆனா உண்மையில வந்து ரவா லட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரியும் எங்க அம்மா ஸ்டைல். நீங்க பாருங்க, ஒரு கோல்டன் கலர் இருக்கும்போது நீங்க எடுத்துடலாம். நான் அதுக்குதான் அந்த கருப்புல அரைச்சு போட வேணாம், நம்ம இதுலதான் போடுறோமே, அப்ப எதுக்கு அதுல அரைச்சுக்கிட்டு. நீங்க ஒரு கலர், ஒரு கோல்டன் கலர் இருக்கும்போது நீங்க எடுக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து அந்த உள்ளுக்கு எல்லாம் அதான் வேகமான இதுல வைக்க வேண்டக்கூடாது. நீங்க சிம்ல தான் நீங்க பொரிச்சாதான் அது உள்ளுக்கு நல்லா வேகும். எல்லாமே நல்லா ஒரே சேமா வேகும். அத நல்லா எண்ணெய் சூடாயிட்டு சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சிட்டு பிறகுதான் நல்லா ஒன்னாவா சேர்த்து ஒரே மாதிரிதான் அவங்க கலர் வரும். ஒரு மணிங்க எடுத்துக்கோங்க, பொரிச்சுங்க. Time is 8:05. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா? முடிஞ்சிட்டு இதான் இது பொரிச்சு எடுத்துருமா, இது நம்மளுக்கு முடிச்சு. நீங்க பாத்தீங்களா, ஒரு கலரா எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரா எடுத்தா போதும். ஓகே, அந்த நம்ம கருப்புல போட்டுக்கினா அதோட அருமாவே வேற மாதிரி. After class, you can join live on Chef's Live savingla. அப்புறமா செய்வேன். எல்லாம் பொரிச்சு எடுத்து Time இருந்தா அவங்க செய்வாங்க. உட்கார்ந்து எடுத்துக்கோங்க, அன்னைக்கு கொடுங்க. இங்க சாப்பிட்டு இருக்கு பாருங்க, பாதி உள்ளதை எடுத்து கொடுத்துருங்க. ஓகே, நல்லா எண்ணெய் வடிகட்டுங்க. இது எண்ணெய் இருக்கும், வடிகட்டி பிறகு அப்படியே தாபிஸ் பண்ணி நீங்க போடலாம். ஓகே, இதுதான் நம்மளோட. நம்ம உங்களுக்கு நான் காட்டிடுறேன். நான் அது பிறகு என்னோட வேலை செய்வேன். நான் அவங்க காட்டுறேன். இதுதான் நம்மளோட crazy food. சுடா ரெடி. அப்படி இல்லைங்க. Smile. Done. எந்த வெட்டுது? Okay, done. Okay, students அனைவரும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேமரா தோறங்க. கேமரா தோறங்க. ஓகே, நம்மளோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். இதான் நம்மளோட crazy food-ஓட. நீங்க வந்து இந்த கோல்டன் கலர், அழகான கலரை எடுங்க. அதான் சொல்றேன், தீய வைக்க வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடாட்டு சிம்மில வச்சிருங்க. சிம்மில வச்சுட்டு எல்லாமே பொரிங்க. ஒரே கலரா ஒரே மாதிரி வரும். ஓகேங்களா? அது மேல நீங்க பொரிக்கும் போதே அதை கொஞ்சம் வெந்த பிறகு கருப்புல போடுங்க. கருப்பு போட்டா அது பாரு கிராஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அந்த கருப்புல கூட நீங்க வந்து இப்படி போட்டுடலாம். ஓகேங்களா? அதனாலதான் உள்ளுக்கு கருப்புல போட வேணாங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்க இந்த நல்ல ஆளுக்கு சாப்பிடும்போது நாளைக்கு வந்து மொறு இருக்கும். நம்ம சாப்பிடும்போது மொறு இருக்கும். எங்க அறிவிங்க காணோம். ஓகே, நம்ம வந்து இப்ப வந்து எல்லாத்தையும் போட்டு அப்படி. ஓகே, எல்லாரும் கேமரா தந்துட்டீங்களா? கீழ இருக்குது கேமரா. ஓகே, வெயிட்டா. ஸ்மைல் 1 2 3. ஓகே, 1 2 3. Get ready. எல்லாரும் கேமரா தரங்க. நான் வெயிட் பண்றேன். I give you 2 minutes. என்ன பாப்பா எல்லாம் தவிங்க. எல்லாரும் கேமரா தரங்க. எஸ் தெரியுது சரஸ். ஓகே, கம். ஓகே, குட். ஓகே, 1 நல்லா புரிஞ்சுச்சா? புது ஆளு இந்த வாட்டி நீங்க வந்து ரொம்ப புது ஆளு. எஸ் புதான்ல இருக்காங்க. குட் கேர்ள்ஸ். குட் பிள்ளைங்க. நல்ல பிள்ளைங்க. எல்லாம் கேமரா தரங்க. எதுனாலும் குரூப்ல சொல்லுங்க. நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தெரியாது நீங்க குரூப்ல சொல்லலாம். ஓகே, பாய். யார் இவங்க? ஓகே, பாத்துங்க. ஆமா.
நியூ ஸ்டூடெண்ட் ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டெஃப், தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸ்டே இன் குரூப்பா, எல்லாரும் குரூப்புக்கு வாங்க. ஐம் Thank ஃபர்ஸ்ட் you, Chair. Thank you, sister. Thank you, ஓகே Chef. நம்ம எல்லாரும் கம்மி பண்ணிடுறோம். இப்போ நீங்க பாத்துங்க. ஓகே பாய் 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 பாய். பாய், அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ so much. See you in the group.